இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறைப்புகழ் பாடிடுவோம், நாம் திருப்பலி செலுத்திடுவோம். இறைவனின் ஆலயத்தில் பலி தினம் தினம் பேற்றிடவே திருப்பலின் திருவருளை தினம் தினம் பேற்றிடவே மனதில் மாசினை களைந்து மன்னனை பாடிடுவோம். இறைவனின் ஆலயத்தில் தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என போட்டு அழைக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்பட்ட நம்முடைய உள்ளத்தில் வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியது, தன்னிலேயே ஆற்றல் வாய்ந்தது. இந்த உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்டிருந்தால் அது 100 மடங்கு பலனை தரும். பாறைகளும் முச்செடிகளும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தால் உண்மையிலேயே அந்த வார்த்தை கூட பலனற்று போய்விடும். இன்றைக்கு பலன் கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையின் நம்பிக்கையை நிலைநாட்ட ஆயரான புனித ராபர்ட் பெல்லார்மினை வியத்தகு அறிவாற்றலாலும் நற்பண்புகளாலும் அணி செய்தீரே. உம்முடைய மக்களாகிய நாங்கள் அவரது பரிந்துரையால் அதே நம்பிக்கையின் முழுமையில் என்றும் பேரின்பம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 35 37 முடிய மற்றும் 42 49 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள்? எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலேயே, நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை, மாறாக வெறும் கோதுமை மணியையோ மற்றெந்த விதையையோ தான் விதைக்கிறாய்.
இறந்தோர் உயிர்த்தெழும்போது இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டு என்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமும் உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. உமது வழியில் நான் நடக்க எனது அடிகள் சறுக்காமல் இருக்க காத்தீரன்றோ. நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. உமது முன்னிலையில் நான் நடக்க எனது அடிகள் சறுக்காமல் இருக்க காத்தீரன்றோ. கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கிறேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. உமது முன்னிலையில் நான் நடக்க எனது அடிகள் சறுக்காமல் இருக்க காத்தீரன்றோ. கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ. பல்லவி. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீரன்றோ. உமது முன்னிலையில் நான் நடக்க என் அடிகள் சறுக்காமல் இருக்க காத்தீரன்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 8. இறைவாக்கியங்கள் 4 முதல் 15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்தபின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன.
இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின், கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஓமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வார்த்தை என்பது கடவுளுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு வார்த்தையும் தன்னிலேயே உயிரோட்டம் உள்ளதும் உருவாக்கம் பெறக்கூடிய ஆற்றல் படைத்ததும். எந்த ஒரு வார்த்தையும் வீணான வார்த்தை அல்ல, அல்லது ஆற்றலற்ற வார்த்தை அல்ல. மாறாக சக்தி வாய்ந்ததும் ஆற்றல் வாய்ந்ததும் செயல்படக்கூடியதுதான் இறை வார்த்தை. எனவேதான் உண்டாகுக என்று சொல்லினால் கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார். இறை வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து சிறப்பாக எடுத்துச் சொல்லப்படுகின்றது. வானத்திலிருந்து பனி பொழிவதைப் போல இறை வார்த்தை இந்த மண்ணிற்கு கொடுக்கப்படுகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அழகாகச் சொல்வதைப் போல வார்த்தை ஆற்றல் உள்ளது, சக்தி வாய்ந்தது, இருபுறமும் ஊடுருவி குத்தக்கூடிய கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூரானது. இப்படிப்பட்ட ஒரு இறை வார்த்தை எந்த ஒரு உள்ளத்தையும் நிச்சயமாக மாற்றத்திற்கும் தாக்கத்திற்கும் உள்ளாக்கக்கூடியது. ஆனால் இந்த இறை வார்த்தையை கூட, இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இறை வார்த்தையை கூட செயல்படக்கூடியதாகவும் செயலற்றதாகவும் மாற்றக்கூடிய வலிமை மனித உள்ளங்களுக்கு உண்டு. இறை வார்த்தையை ஏற்று அதை கடைபிடித்து சோதனைகள், வேதனைகள், வருத்தங்கள், வலிகள், விமர்சனங்கள் என்று சொல்லி அடுக்கடுக்காக வந்தாலும் அதிலே நிலைத்து நின்று அதை கடைபிடிக்க முயலுகின்றவர்கள் பலன் கொடுக்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது சந்தோஷம், அதை செயல்படுத்துகின்ற பொழுது வருகின்ற வழிகளை கண்டு ஒதுங்குகின்றவர்கள், அல்லது இறை வார்த்தையை பல நேரங்களிலே ஏதோ என்று சொல்லி ஒரு விதமான உதாசீனப்படுத்துகின்ற மனநிலையோடு கேட்பவர்கள், அல்லது இறை வார்த்தையை எந்த ஒரு காலகட்டத்திலும் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான செயல்பாடுகளிலே தங்களை அர்ப்பணிக்காதவர்கள் நிச்சயமாக பாறைகளுக்கு மத்தியில் விழுந்தவர்களைப் போலவும், முச்செடிகளுக்கு மத்தியிலே விழுந்தவர்களைப் போலவும்
வழியோரம் விழுந்தவர்களைப் போலவும் மாறிவிடுவார்கள். எனவே இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்டு கடைபிடித்து அதை பலன் கொடுக்கின்ற நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உன்னதமான உயர்தரமான வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொண்டு வாழ இறை வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுத்து அதை நமக்குள் உயிரோட்டம் பெறச் செய்ய இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் கொணர்ந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையென அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் இப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் இப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடிங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணகக் கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே, தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக
மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமயில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை திகழ்ந்தாள். கன்னிமயில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரு